Hello everyone. Welcome to my channel, Brainomath. Today in this video we will be discussing a topic on exact differential equations. So without delay let's get into the video. Exact differential equation la second sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா y dx minus x dy minus 3x square y e power x cube dx equal to 0 னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நமக்கு எந்த ஃபார்மில் இருக்கணும், mdx ப்ளஸ் ndy ஃபார்முலாவில் இருக்கணும். ஆனால் நமக்கு இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபார்முலாவில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து dx வந்து ரெண்டு இடத்துல இருக்குது. இந்த dxங்கிற டேர்மு இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு இடத்துல இருந்து dx டேர்மை நம்ம வந்து காமனாக எடுத்துக்கலாம். ஸோ காமனாக எடுக்கும்போது y மைனஸ் 3x ஸ்கொயர் y ஸ்கொயர் e பவர் x க்யூப் கிடைக்கும் இன்ட்டு dx மைனஸ் இந்த வேல்யூ வரும். ஸோ இந்த மைனஸ் dy மைனஸ் எக்ஸ் dy ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குது நம்மளுக்கு, mdx ப்ளஸ் ndy ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முலாவில் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், எம்மோட வேல்யூ என்ன என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை எழுதிக்கலாம். ஸோ எம்க்கு தான் டிஎக்ஸ் டேர்முக்கு முன்னாடி இருக்கிறது தான் எம்மோட வேல்யூ. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ போட்டுக்கோங்க. என்னங்கிறது வந்து மைனஸ் எக்ஸ்னு வரும். ஸோ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ நம்ம எடுத்துட்டோம். இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எம்மை வந்து பார்ஷியலாக ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ ஒய்யை பொறுத்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஒய்ங்கிற டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகும், 1 ஆயிரும். இங்கே இருக்க ஒய்ங்கிற டேர்ம் வந்து நமக்கு 1 ஆயிரும். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க இந்த ஒய் ஸ்கொயர் டேர்ம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த ஒய் முன்னாடி வந்துட்டு 2 முன்னாடி வந்துட்டு 2y ஆகும். ஏற்கனவே இங்கே 3 இருக்கனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா 3 இன்ட்டு 2னா 6 ஆயிரும். 6x ஸ்கொயர் ஒய் இ பவர் எக்ஸ் க்யூப், அந்த எக்ஸ் க்யூப் அப்படியே தான் இருக்கும். ஒய் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை வந்து என்ன பொறுத்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட், என் டேர்ம் வந்து எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பண்ணும்போது 1 வரும். இங்கே இருக்க மைனஸ் நம்மளுக்கு இங்கே -1 ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் சேமான்னு பாருங்களேன். ஸோ இந்த வேல்யூவும் சேமா கிடையாது. ஸோ இந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து 1 மைனஸ் 6x ஸ்கொயர் ஒய் இ பவர் எக்ஸ் க்யூப் இருக்குது. இந்த வேல்யூவில் நமக்கு என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல் இல்லாததால் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து எக்ஸாக்ட் கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஸோ எக்ஸாக்ட் கிடையாதுன்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸாக்ட் கொண்டு வரணும். ஸோ எக்ஸாக்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாக்ட் வந்து பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், ரூல்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ அப்படி இல்லாமல் இது வந்து ரூல்ஸ் இல்லாமல் கொண்டு வரணும்னா இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா, y dx மைனஸ் எக்ஸ் dy. இது எப்படி இருக்குன்னா y dx மைனஸ் எக்ஸ் dy டிவைடட் பை இங்கே y ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், x பை ஒய்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த x பை ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா y dx மைனஸ் எக்ஸ் dy டிவைடட் பை ஒய் ஸ்கொயர். இது வந்து எந்த ஃபார்முலானா யூவி ஃபார்முலா, u பை v ஃபார்முலா. ஸோ u பை v ஃபார்முலா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இந்த v ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம். v நம்மளுக்கு என்ன இருக்குது, y இருக்குது. u என்னது இருக்குது, x இருக்குது. ஸோ v வச்சுட்டு u நம்ம என்ன பண்ணுவோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ vu மைனஸ் uv டேஷ்னு வரும். ஸோ u வச்சோம்னா x dy டிவைடட் பை இந்த v ஸ்கொயர்னு வருங்க. இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த டேர்மை வந்து நம்மளுக்கு வந்து y ஸ்கொயர் மட்டும், இந்த டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஆனால் பக்கத்தில் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த ஒய் ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சைட் கொண்டு வந்துடுறோம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னு பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இந்த ஈக்குவேஷனு. ஸோ இந்த மாதிரி இருக்க இந்த ஈக்குவேஷன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸியாக டிவைட் பண்ணுறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த எக்ஸ் க்யூப் இருக்குல்ல, இ பவர் எக்ஸ் க்யூப் இருக்குல்ல, இந்த வேல்யூவை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 3x ஸ்கொயர் dx கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேர்மை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இங்கே இருக்க இந்த டேர்ம் நம்மளுக்கு என்னது கிடைக்கிது. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 3x ஸ்கொயர் dx எப்படி எழுதிக்கலாம்னா d ஆஃப் எக்ஸ் க்யூப்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் க்யூப் d ஆஃப் எக்ஸ் க்யூப்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்க ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா, ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து மாறிடும். இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம், நான் சொன்னேன்ல d ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு எழுதிக்கலாமா, இப்போ ஒரு ஃபார்முலா காமிச்சேன்ல. ஸோ d ஆஃப் எக்ஸ் பை ஒய்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டகிரல் d பை
எக்ஸ் பை ஒய் மைனஸ் இன்டெக்ரல் இந்த வேல்யூ வரும் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு வந்து டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன அப்படி இது பண்ணுவோம், இன்டெக்ரல் டிஎக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்னு வரும். ஸோ எக்ஸுங்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பை ஒய் இருக்குது. ஸோ இது இன்டெக்ரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் பை ஒய்னு கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ் கியூப் டி ஆஃப் எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இ பவர் எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இ பவரில் எக்ஸ் இருக்குது, டியும் என்னது எக்ஸு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இ பவர் எக்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, இ பவர் எக்ஸ் கியூப் இருக்குது, டி பக்கத்தில் என்னது எக்ஸ் கியூப் இருக்குது. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், இ பவர் எக்ஸ் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும், ப்ளஸ் கான்ஸ்டன்ட்டை மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும், ஈக்குவல் டு இந்த 0 அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஒய் கீழே இங்கே மட்டும் இருக்கா. ஸோ இந்த ஒய்யை வந்து த்ரோ அவுட் அந்த டேர்ம் ஃபுல்லாக இது பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் இ பவர் எக்ஸ் கியூப் ப்ளஸ் சி, இந்த சி கான்ஸ்டன்ட் பக்கத்தில் எந்த டேர்ம் இருந்தாலும் நம்ம வந்து இந்த கான்ஸ்டன்ட் தானே, அப்போ ப்ளஸ் சி மட்டும் போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ மைனஸில் இருக்க அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒய் இ பவர் எக்ஸ் கியூப்னு வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் செகண்ட் சம். ஸோ தேங்க்யூ.